சார் வணக்கம். வணக்கம். கிரெடிட் கார்டு லாபமா நஷ்டமா? நஷ்டம். 100 பேர்ல 98 பேருக்கு நஷ்டம். 100ல 98 பேருக்கு நஷ்டம். ஏன்? ஏன்னா, நீங்க வந்து ஒரு கடன் சிக்கல்ல மாட்டிப்பீங்க. ஏன்னா, உங்களுக்கு எவ்வளோ கடன் வாங்கணும், எவ்வளோ கடன் வாங்குறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ம். ஏன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காலத்துல ரூ. 50,000 சம்பளம்னா, பட்ஜெட் போட்டு நீங்க ரூ. 50,000 செலவு பண்ணுவீங்க. ஆமா சார். இன்னைக்கு ரூ. 50,000 நீங்க சம்பளம் வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் 3லேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் கிரெடிட் கார்டு குடுத்துரும். ஆமா. அப்போ உங்களுக்கு சொசைட்டல் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஃபேமிலி ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வரவுக்கு மீறி செலவு பண்ணிடுவீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வாடகையை கூட கிரெடிட் கார்டில் கட்டலாம். ஆமா ஸோ சார். வரவுக்கு மீறி டெஃபினட்டாக செலவாயிடும். அதுக்கு 3% 4% கொடுன்னு வேற கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதான் அதுக்கு தான் வரவுக்கு மீறி செலவாகும். சார் இப்போ கிரெடிட் கார்டு நான் வந்து ரொம்ப வருஷமா கிரெடிட் கார்டு யூஸ் பண்றேன். இப்ப கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுல நான் இது நாள் வரைக்கும் எந்த பில்லுமே லேப்ஸ் பண்ணதில்ல. நான் இது என்ன எனக்கு ஒரு பில் மட்டும் லேப்ஸ் ஆச்சு. அது என்னங்கிறத நான் இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய இதுலயும் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து பில்லே எனக்கு லேப்ஸ் பண்ணதில்ல. அப்படி இருக்கிறப்ப அதுல வர்ற கிரெடிட் பாயிண்ட்ஸ வச்சு நான் நிறைய லாபம் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் 2%ல் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு முக்கால்வாசி பேர் பட்ஜெட்டே போட மாட்டாங்க. ஸோ எவ்வளோ இருக்குது எவ்வளோ செலவு இருக்குன்னே தெரியாது. நம்மகிட்ட பேங்க்கில் பணம் இருக்கிற மாதிரி வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரூ. 2,00,000 ரூ. 3,00,000 சம்பாதிக்கிறவங்கலாம் கூட இந்த ட்ராப்பில் விழுந்திருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து அவங்களோட பணம் பேங்க்கில் இருக்கிற அவங்க பணத்துக்கும், கிரெடிட் கார்டில் கொடுக்குற பணத்துக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. அதுக்கப்புறம் இஎம்ஐயில் போடுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பு ஏறிட்டே போகும். அப்புறம் 2 கிரெடிட் கார்டு, 3 கிரெடிட் கார்டு. ம். அப்புறம் ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கி கிரெடிட் கார்டு கொடுத்து அன்றைக்கி நான் செலவு பண்ணுறேன். கிரெடிட் கார்டுனா என்னென்னா, இன்னைக்கு கட்டக்கூடிய பில்லை நீங்கள் டிபெண்டிங் ஆன் தி பில்லிங் சைக்கிள் 15லேருந்து மேக்ஸிமம் 54 டேஸுக்கு வரைக்கும் உங்களால் தள்ளி போட முடியும். அவ்வளோதான். இன்னைக்கு கட்டக்கூடிய பில்லை 15லேருந்து 54 வரைக்கும் தள்ளி போடலாம். நீங்கள் அப்படி தள்ளி போட்டிங்கன்னா, உங்களுக்கு பதிலாக அந்த யார் உங்களுக்கு அந்த பொருளை விற்கிறானோ ம். அவன் 1.5% 2% இவனுக்கு கொடுப்பான் பேங்க்குக்கு. இந்த அவன் லாபத்தை மர்ச்சன்ட் ரேட்ன்னு சொல்லுவாங்களே அதுவா? மர்ச்சன்ட் கார்டு ரேட்டுன்னு ஒன்று கொடுப்பான். ஓகே. அதுதான் பேங்க்குக்கு லாபம். இதுதான் பேங்க்கோட லாபம் இந்த பிஸ்னஸில். நீங்கள் மர்ச்சன்ட் ஏன் இதை கொடுக்குறான்னா, ம். கிரெடிட் கார்டு இருந்தால் இன்னும் பிஸ்னஸ் நடக்கும். கேஷில் இருந்தால் பிஸ்னஸ் நடக்காது. ஓ! கிரெடிட் கார்டு இருந்தா கேஷ்ல ரூ. 1000 தான் கையில இருக்குன்னா, நான் ரூ. 1000க்கு தான் பொருள் வாங்குவேன். கிரெடிட் கார்டா இருந்தா ரூ. 2000க்கு நான் பொருள் வாங்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஸ்வைப் பண்ற மெஷின் வச்சிருக்கக்கூடிய அந்த கடைக்காரர் ஒரு பெர்சன்டேஜ் பேங்க்குக்கு குடுக்குறாரு. இதுல 2 இருந்தும் பேங்க்குக்கு பணம் போகுது. பேங்க்குக்கு பணம் போகும். உங்கள் வட்டியை அந்த கடன்காரர் கொடுக்குறார். அந்த ஓகே. பேங்க் கொடுக்குது. சோ, நான் போய் ஒரு பொருள் வாங்க போறப்ப, அந்த கடைக்காரர் என்ன கடன்காரனா மாத்துறாரு. மாத்துறாரு. எனக்கு வட்டி அவர் கட்டுறாரு. ஓகே. சோ இது அதை வந்து மர்ச்சன்ட் சார்ஜ் அப்படின்னு போட்டு வாங்கிப்பாங்க. இது வந்து நம்மள சுத்தி எல்லா பக்கமும் வலைய கட்டி வச்சுட்டு, நம்மள உள்ள விட்ட மாரி இருக்கு. ஆமாம். அதில் ரூ. 50,000னா உங்களுக்கு ஒரு ரூ. 50,000 கிரெடிட் கார்டு கொடுத்தா பரவாயில்ல. ம். 4 பேங்க் ரூ. 50,000 கொடுப்பான் மினிமம் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா. ஆமா. ஸோ நீங்கள் ரூ. 2,00,000 கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக கடன்காரனை தான் வைங்க. வீட்டில் உங்கள் பசங்க ப்ரெஷர் போடுவாங்க, உங்கள் அம்மா அப்பா ப்ரெஷர் போடுவாங்க, உங்கள் ஒய்ஃப் ப்ரெஷர் போடுவாங்க. குடும்பஸ்தன்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து பதில் மரியாதை செய்யறதுன்னு ஒன்று வரும். ம். ஸோ இப்போ சிஸ்டர்ஸ் டாட்டருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ம். என்ன நகை போடுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு அது எல்லாமே கிரெடிட் கார்டில் ரொட்டேஷனில் போகும். ஒன்ஸ் நீங்கள் கிரெடிட் கார்டுன்னு ஹுக் ஆகிட்டீங்கன்னா, மினிமம் டியூ மட்டும் கட்டினீங்கன்னா, நாட் த ஃபுல் பில், ம். மினிமம் டியூ மட்டும் கட்டினீங்கன்னா 5லேருந்து 6% வட்டி பர் மந்த் ஆகும். தட் இஸ் 60 to 70% பெர் இயர். மினிமம் டியூ அப்படிங்கிறது வந்து அவன் 2 கொடுப்பான் உங்களுக்கு. டோட்டல் பில் பேயபிள், மினிமம் அமௌண்ட் பேயபிள். நீங்கள் மினிமம் அமௌண்ட் பேயபிள் பண்ணீங்கன்னா, ம். உங்களுக்கு வந்து ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 to 6% பர் மந்த் வரும். 60 to 70 வரும். இப்போ கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா, போட்டிகள் வந்ததுனால சில பேங்க்குகள் ஐடிஎஃப்சி பேங்க் அதை பண்ணுறாங்க. இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் தரோம் அப்படின்னு 20, 24, 18 40% ஏதோ போட்டிருந்தாங்க. வருஷத்துக்கு 40% அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தேன். அது எல்லாருக்குமே 3.5%ங்கிறது கம்மி. ம். 5%. ஸோ இது அன்செக்யூர்ட் லோன். செக்யூரிட்டி இல்லாமல் லோன் கொடுக்குறான். ஸோ டெஃபினட்டாக 40%. உங்கள்கிட்டயே சேவிங்ஸ் பேங்க்கில் 3.5%க்கு வாங்கிட்டு
உங்கள பழக்கப்படுத்தி 40% இந்த கிரெடிட் பாயிண்ட் குடுக்கறது, இதெல்லாம் வந்து உங்கள வாங்க வைக்கிறதுக்காக. ஓகே. சார் இப்ப இதுலயே வந்து இப்ப கிரெடிட் கார்ட்ல வந்து செக்யூர்டு கார்டு, அன்செக்யூர்டு கார்டுன்னு ஒண்ணு சொல்றாங்க. செக்யூர்டு கார்டுனா உங்க எஃப்டிக்கு அகென்ஸ்ட்டா குடுக்குற லிமிட்டு. நீ பணம் கட்டலன்னா உன் எஃப்டிய தூக்கிடுவான். நான் எதுக்கு என் எஃப்டிய போட்டு கிரெடிட் கார்டு வாங்கணும்? ஓகே. அப்ப அந்த இடத்துலயும் பேங்க்ஸ் வந்து அந்த எஃப்டில இருக்கிற பணத்த ஜூட் விடுறதுக்கு பிளான் தான் இந்த கார்டு குடுக்குறதுன்னு வச்சுக்கலாமா? உன்ட்டயே கடன் எப்போதுமே நீ உனக்கு வாங்குற வட்டி வில் பி ஹையர் தென் தி எஃப்டி வட்டி. ம். எஃப்டில உனக்கு 5% குடுப்பான். உனக்கு சார்ஜ் பண்றத 18% சார்ஜ் பண்ணுவான். உன்ட்டயே பைசா வாங்கி உனக்கே கடன் குடுக்கறது தான் செக்யூர்ட் கார்டு. சரி இப்போ இந்த அன்செக்யூர்டு லோன்ஸ் அதிகமா நாம எடுக்க எடுக்க நம்ம சிபில் ஸ்கோர் வந்து பெருசா பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா பாதிக்கும். பட் அத பத்திலாம் யாரு கவலைப்படுறாங்க? இன்னைக்கு எனக்கு வேணும் டிவி. எனக்கு இப்ப ஐஃபோன் வேணும். இன்னைக்கு எனக்கு ஆப்பிள் லேப்டாப் வேணும். என் பையன் ஸ்கூட்டர் இன்னைக்கே பைக் ஓட்டணும். அதெல்லாமே இதுதான். ஓகே. இப்போ நம்ம ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணாலே அப்ளை கூட பண்ண வேண்டாம். விசாரிச்சு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, அதுவுமே சிபில் ஸ்கோர்ல வந்து என்னத நெகட்டிவா ஒரு அஃபெக்ட் பண்ணுது ஆமா. அப்படிங்கிறத பார்க்குறேன். டெஸ்ட் பண்ணீங்கனாலே, யாராவது என்கொயரி பண்ணாலே உங்களுது அஃபெக்ட் ஆகும். நான் ஒரு அந்த மால் ஒண்ணு போயிருந்தேன் சார். அப்ப அமெக்ஸ் கார்டு வேணுமா? அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோனே அவங்க என்ன சொன்னாங்க, "உங்க பான் நம்பர் டீட்டெயில்ஸ் மட்டும் குடுங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி சொல்றேன். உங்க சிபில் ஸ்கோர் என்னன்னு செக் பண்ணி சொல்றேன்" அப்படின்னாங்க. சரி ஓகே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்துட்டு, நான் என்னோட சிபில் ஸ்கோர்லாம் குடுத்தா எல்லாம் ஃபைன். ஐ மீன் என்னோட பான் டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்தோனே, உங்களுக்கு கார்டு அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு வந்தது. எனக்கு அந்த கார்டு வேண்டாம். என்கிட்ட போதுமான அளவுக்கு கார்டு இருக்கு. வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனா, என்னோட சிபில் ஸ்கோர் எடுத்து பார்த்தா, அமெக்ஸ் வந்து அமெக்ஸ்ல நீங்க கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் அது வேண்டான்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால உங்க சிபில் ஸ்கோர் வந்து பாதிச்சிருக்கு. ஒண்ணு குறைஞ்சிருக்கு. நீங்க வாங்கினாலே, செக் பண்ணாலே ஸ்கோர் குறையும். உங்களுக்கு ஒரு வார்னிங் வரும். நீங்க சிபில்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ம். சம்படி ஹஸ் செக்ட் யுவர் சிபில் ஸ்கோர்ன்னு. கான்ஸ்டன்ட்டா உங்க சிபில் ஸ்கோர் செக் ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது குறையும். கிரெடிட் ஹிஸ்டரி குறையும். அது ஏன் சார்? இப்போ நான் என்னோட சிபில் ஸ்கோர வந்து அடிக்கடி செக் ஹங்ரி பண்ணிட்டேன். ஃபார் கிரெடிட். எல்லாமே பிஹேவியர் தானே. பணங்கிறது நான் நெறைய வாட்டி சொல்ட்டேன். பணங்கிறது 2% ஃபைனான்ஸ், 98% சைக்காலஜி. ம். உனக்கு கடன் வாங்குற சைக்காலஜி இருக்கா, இல்லையான்னு பார்க்கறது தான் அதோட வேலை. ஓகே. அப்போ நான் அதிகமா போய் அத செக் பண்ணிட்டே இருந்தேன்னா, எனக்கே என் மேல நம்பிக்கை இல்ல. இல்லங்கிறது தான் அர்த்தமா? அப்படிலாம் தெரியாது. யூ ஆர் ஹங்ரி ஃபார் கிரெடிட். ஓ! நான் கடன் வாங்குறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆத் எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சா கடன் வாங்கிருவேன். எஸ். சோ த வேர்ட் தே யூஸ் இஸ் ஹங்கரி ஃபார் கிரெடிட். அப்ப நான் எங்க வேணாலும், எப்ப வேணாலும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு கடன் குடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது அப்படின்னு பேங்க்ஸ் எடுக்கக்கூடிய முடிவு. பேங்கோட அது சிஸ்டம் சென்ஸ் பண்ணுது. ஓகே. இப்போ இந்த கிரெடிட் கார்ட் லோன் நெறைய பேர் எடுக்குறாங்க. அப்படி எடுக்கிறதுல நம்ம பார்க்கும்போது, அதிகமா அங்க நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா மாறுறது, பப்ளிக் செக்டார் பேங்க் தான் அதிகமா மாறுறத நம்ம ஏன்னா பார்க்குறோம். ஏன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் கலெக்ஷன் ரொம்ப வீக்கு. வேலை செஞ்சாலும் ஒரே சம்பளம், வேலை செய்யாட்டாலும் ஒரே சம்பளம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முதல் பேட்டிய ஐபிஏ வந்து ஆமா. சம்பளம் வாங்குறது. கரெக்ட். நெட்ல இன்னும் இருக்கு அது. ஏன்னா அதில என்ன வீக்னஸ்ன்னு சொல்றேன். பெர்ஃபார்மருக்கும், நான் பெர்ஃபார்மருக்கும் அந்த இதில டிஃபரன்ஸே கிடையாது. இதே நீங்க எஸ்பிஐ கார்ட்ஸோட லிஸ்டிங்க்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ம். அது கீழ இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா, எந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவும் ரொம்ப நாள் இருக்க மாட்டான். ஸோ ஆல்வேஸ் நீங்க ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நான் எப்போதும் சொல்றது பிரைவேட் செக்டர் இஸ் மோர் எஃபிஷியன்ட். ஏன்னா கடன் குடுத்து, கடன் வாங்கறதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். கடன் குடுக்குறவன் தனி, கடன் வாங்குறவன் தனி. கடன் குடுக்கறதுக்கு அவனா குடுக்க முடியாது. இந்த மெட்ரிக்ஸ்குள்ள தான் அவன் கடன் குடுக்க முடியும். இந்த மெட்ரிக்ஸ் 1 பக்கெட், 2 பக்கெட், 3 பக்கெட்டுன்னு இருக்கு. 6 பக்கெட், 7 பக்கெட்லாம் இருக்கு. ம்ஹ்ம். எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணத கூட தொரத்தி, தொரத்தி வாங்குவாங்க. இன்ஃபாக்ட் நீங்க ரெஃபரன்ஸா குடுத்தவன கூட தொரத்துவான். அண்ட் இது வந்து பிரைவேட் செக்டர். இப்ப வந்த ஃபின்டெக் எப்படின்னா, உங்க கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்லாம் நீங்க குடுத்துருவீங்க சோஷியல் மீடியால. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவன் கடன் வாங்கியிருக்கான், இவன் கட்டலன்னு போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வட்டி ஏறிட்டே போகும். டிபெண்டிங் ஆன் ரிஸ்க். இன்ட்ரெஸ்ட் ஏறிண்டே போகும். சார் இப்போ நம்ம ஒரு காலத்துல பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக்ல பணம் போடுறது அப்படிங்கிறது ஒரு தப்பான கேம்பிளிங் அப்படின்ற மாரி ஒரு பார்வை முதல்ல இருந்தது. அதே டைம்ல கடன் வெளியில யார்ட்டயாவது வாங்குனா கூட அத சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க. இன்னைக்கு அது ரொம்ப ஸ்டைலா கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறது ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற மாரி அதான் அத மாறிடுச்சு. அழகா மார்க்கெட்டிங் பண்ணி மாத்திட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், நான் உலகத்த ஃபுல்லா சுத்தியிருக்கேன்.
இன்றைக்கும் உலகத்தில் ஒரு நாடு இருக்குது, வேறு எவனுமே கிரெடிட் கார்டே அந்த ஊரில் விற்கவே முடியாது. கம்ப்ளீட் ஃபெயிலியர் கிரெடிட் கார்டு ப்ராடக்ட். அதனால் ஏர்போர்ட்டில் லவுஞ்சே இருக்காது. ஜப்பானா சார்? ஜப்பானில் கிரெடிட் கார்டே விற்க முடியாது, எவனும் கிரெடிட் கார்டும் வாங்க என்ன மாட்டான். காரணம் சார்? அவங்க சொசைட்டி அதுமாதிரி த்ரிஃப்டி சொசைட்டி, கேஷில் தான் டீலிங் பண்ணுவாங்க. நான் போய் 1.5 வருஷம் ஆகுது. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாமே கேஷ் தான். ஓகே. அது உண்மதான் சார். இப்போ நான் வந்து யுபிஐல பே பண்றோம். அதுல பே பண்றதுக்கும், கிரெடிட் கார்ட்ல பே பண்றதுக்கும் அந்த வித்தியாசமே இல்ல. கையில பணமா எண்ணி குடுக்கறதுக்கும் அதுக்கு வலி. நீ பையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுக்கணும்னா வலிக்கும்ல. ஒரு தானமாக கொடுக்கறது கூட வலிக்கும். அந்த வலி அனுபவிக்கணும்ல.